So good morning to you all. So today class we are going to discuss about closed set. Okay. So last class we discussed what is open set uh, and we saw some examples related to open sets. ஸோ இங்கே நம்ம க்ளோஸ்ட் செட் டெஃபினிஷன் நம்ம ஓப்பன் செட் பேஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஓப்பன் செட்டை பற்றி படிச்சிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுறோம். க்ளோஸ்ட் செட் நம்ம டிஃப்ரெண்ட் வெர்ஷனில் நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இங்கே பேஸ்ட் ஆன் ஓப்பன் செட்ஸ். பின்னாடி நம்ம போக போக அதை இன்னும் எப்படி இப்படிலாம் நம்ம டிஃபைன் பண்ணலாம், எந்தெந்த வடிவத்தில் டிஃபைன் பண்ணலான்றது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வாட் இஸ் க்ளோஸ்ட் செட் டெஃபினிஷன்? let x comma d be a metric space and A is a subset of X. We say that A is closed if A complement is open. You know what is open set? So A வந்து க்ளோஸ்னு சொல்லும்னா அதனுடைய காம்ப்ளிமெண்ட் ஓப்பனா இருந்தா போதுமானது. ஓகே. இங்க what are the sets are closed sets? Okay, some simple examples. So the full metric space empty set always closed. ஏன்னா இதனுடைய காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஓப்பனா இருக்கும். எப்படி சார்? ஸோ எக்ஸ் காம்ப்ளிமெண்ட் வந்து என்னது? எம்டி செட். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஓப்பன். அதே போல எம்டி செட்டோட காம்ப்ளிமெண்ட்ன்றது வந்து ஃபுல் ஸ்பேஸ். ஸோ ஃபுல் ஸ்பேஸ் எம்டி செட் ஆல் ஓப்பன். ஸோ அதனுடைய காம்ப்ளிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஸோ அதுவும் வந்து எனக்கு க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ எம்டி செட் ஃபுல் செட் போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா x, db மெட்ரிக்ஸ், இட் இஸ் அ மெட்ரிக் ஸ்பேஸ். ஸோ அந்த மெட்ரிக் ஸ்பேஸ்ல இருந்து எந்த சிங்கிள்டன் எடுத்துக்கிட்டாலும் எனி சிங்கிள்டன் செட். ஓகே. சிங்கிள்டன் செட் இஸ் ஆல்வேஸ் க்ளோஸ்டு. சிங்கிள்டன் செட். ஓகே. ஏன்னா அதனுடைய காம்ப்ளிமெண்ட் சிங்கிள்டனோட காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட் தவிர மற்ற பாயிண்ட் எல்லாமே வரும். ஸோ அது வந்து ஓப்பனாக இருக்கும். ஓகே. ஸோ சிங்கிள்டன் இஸ் ஆல்வேஸ் க்ளோஸ்டு. எனி நெக்ஸ்ட் தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எனி சப்செட், எனி ஃபைனைட் சப்செட் ஆஃப் எ மெட்ரிக் ஸ்பேஸ். ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் இருக்குது, அதுல இருந்து ஒரு சப்செட் எடுக்கிறோம். அந்த சப்செட் இருக்கிற எலமெண்ட்ஸ் ஒன்லி ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. தட் இஸ் கால்ட் த ஃபைனைட் சப்செட். ஸோ அது வந்து ஆல்வேஸ் க்ளோஸ்டா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்க டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸ்ல எவரி சப்செட் இஸ் க்ளோஸ்டு. ஆல்ரெடி அது ஓப்பனாகவும் இருக்கும். ஸோ இங்க எனக்கு அது ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா the natural number 1 2 3 4 etc. the set of all natural number is closed in R. அதே போல the integers also closed in R. ஸோ ஏன்னா ஆர் மைனஸ் இசட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க ரியல் லைன்ல அந்த நம்பர்ஸ் 0 1 2 3 அதை மட்டும் 1 2 3 4 5 எக்ஸெட்ரா, அதே போல -1 -2 -3 எக்ஸெட்ரா அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணோம்னா எனக்கு இந்த மாதிரியான ஓப்பன் இன்டர்வல்ஸ் தான் கிடைக்கும். ஓப்பன் இன்டர்வல்ஸ் இன் ஆர். இந்த இன்டர்வல்ஸ் எல்லாத்தையும் யூனியன் பண்ணா இட்ஸ் அகைனா ஓப்பன். தட் மீன்ஸ் இது வந்து என்னது? இசட் காம்ப்ளிமெண்ட். இந்த செட் வந்து என்னது? இப்போ இசட் காம்ப்ளிமெண்ட். ஓகே. இசட் காம்ப்ளிமெண்ட். இசட் காம்ப்ளிமெண்ட் வந்து ஓப்பன். ஸோ இம்ப்ளைஸ் தட் இசட் இஸ் க்ளோஸ்டு. சிமிலர்லி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இந்த எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிக்ஸ்த் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா இட் இஸ் அ நான் எக்ஸாம்பிள். ஸோ கியூ ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் இரேஷனல் நம்பர்ஸ் நெய்தர் ஓப்பன் ஆர் க்ளோஸ்டு. ஓகேங்களா? ஏன்னா அதனுடைய காம்ப்ளிமெண்ட் கியூவோட காம்ப்ளிமெண்ட் வந்து இரேஷனல் நம்பர் கியூ காம்ப்ளிமெண்ட். கியூ காம்ப்ளிமெண்ட்டுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் வந்து கியூ. ஸோ போத் ஆர் ஓப்பனும் இல்லை க்ளோஸ்டும் இல்லை. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த ஆர் டூல வந்து ஆர் டூ வித் யூஷுவல் மெட்ரிக்ல எனக்கு க்ளோஸ்ட் செட்ஸ் எப்படி சார் இருக்கும்? ஸோ இந்த மாதிரி நான் செட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. சப்செட்ஸ் எடுத்திருக்கேன். U1 the set of all elements x comma y such that x square plus y square equal to 1. x square plus y square equal to 1ன்றது வந்து எதை மீன் பண்ணுது? It is circle. Okay, it is circle. It is unit circle. Okay. So இது only the boundaries மட்டும்தான். ஓகே. இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இட் இஸ் க்ளோஸ்டு. ஓகே, இட் இஸ் க்ளோஸ்டு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்னா
including the interior points, boundary and interior points. Okay, equal to 1 ன்றது only the boundary, it is a circle. So circle குள்ள இருக்கிற points, it is also a closed. ஓகே, இதனுடைய காம்ப்ளிமெண்ட் எடுத்தீங்கன்னா இந்த க்ளோஸ்டு பல்க்கு வெளியில இருக்குது, அது வந்து ஓப்பனா இருக்கும். ஓகே, ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் இதனுடைய காம்ப்ளிமெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பனா இருக்கும். அதே போல U3 வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் எக்ஸ் காமா ஒய் சச் தட் 2x² + 3y² = 1ன்றது வந்து எதை மீன் பண்ணுதுன்னா இது வந்து எலிப்ஸ். ஓகே, ஸோ எலிப்ஸ் இது. ஸோ எலிப்ஸ் இது நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ x² டிவைடட் பை 1/√2. ஓகே, த ஹோல் ஸ்கொயர் plus so y² divided by 1/√3 the whole square equal to 1. இந்த மாதிரி எழுதலாம். So it is ellipse, so only the boundary. Okay, it is also closed. அடுத்து the set of U4 வந்து என்னது? The set of all elements x, y such that xy equal to 0. xy equal to 0 னா the x axis and y axis. Okay, ஸோ இதுக்கான ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. XY நாட் ஈக்குவல் டு 0 வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்குது. இதனுடைய காம்ப்ளிமெண்ட் யாரு? XY நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த பார்ட்டு இதுதான். ஸோ ஓகேங்களா? ஸோ இங்க லைன்ஸ் வந்துட்டாவே அது க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஓகே, நீங்க R2ல அதனுடைய சப்செட்ஸ் வந்து இந்த மாதிரி லைன், ஸோ எனி கிராஃப், எனி கர்வ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ அது க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? U5 வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் x, y such that xy equal to 2. xy equal to 2ன்றது வந்து எதை மீன் பண்ணுதுன்னா இட் இஸ் ரெக்டாங்கிள் ஹைப்பர்போலா. ஓகே, xy equal to c ஜெனரலா சொல்லுவோம். c வந்து இங்க 2. ஓகே, திஸ் இஸ் வாட் ரெக்டாங்கிள் ஹைப்பர்போலா. நெக்ஸ்ட் U6 the set of all elements x, y such that x plus y equal to 2. it is a line passing through 2, 0, 0, 2. Okay, this straight line is also a closed set. So any straight line in R2, அப்படி சொல்லிக்கலாம், any straight line in R2 is always closed. Okay, next U7 வந்து பார்த்தீங்கன்னா பேரபோலா. ஓகே, this is also a closed set. ஸோ இந்த மாதிரி R2ல நம்ம ஈஸியாக விஷுவலைஸ் பண்ணலாம். க்ளோஸ்டு செட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா R2ல ஈஸியாக விஷுவலைஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கிராஃப் ட்ரா பண்ணி. ஓகே, இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் நம்ம ஓப்பன் செட்ஸ்ல பேசுன மாதிரி. ஓகே, இங்கே க்ளோஸ்ட்னஸ்க்கு. ஸோ இங்கே ஆர்பிட்ரரி இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோஸ்ட் செட் வந்து எப்படி இருக்கும்? க்ளோஸ்டாக இருக்கும். அங்கே ஓப்பன் செட்ஸ் வந்து ஆர்பிட்ரரி யூனியன். ஓகே, இங்கே ஆர்பிட்ரரி இன்டர்செக்ஷன். ஆர்பிட்ரரி மீன்ஸ் இன்ஃபைனிட்லி மெனி க்ளோஸ்ட் செட்ஸ், அதுக்கு இன்டர்செக்ஷன் எடுக்கிறேன், அது வந்து க்ளோஸ்டாக இருக்கும். ஏன்னா அதனுடைய காம்ப்ளிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஓப்பன். ஸோ அதே போல ஃபைனைட் யூனியன் ஆஃப் க்ளோஸ்ட் செட் வந்து க்ளோஸ்டாக இருக்கும். ஓகே, இந்த ஃபைனைட் யூனியனுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா என்னது? ஃபைனைட் யூனியனுக்கான இன்டர்செக்ஷன் இதுதான் என்னுடைய ஃபைனைட் யூனியன். இது வந்து ஸோ அதுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் வாட். ஸோ இன்டர்செக்ஷன், ஸோ n is equal to 1, k is equal to, ஓகே, ஸோ k equal to 1 to n, ஸோ ak காம்ப்ளிமெண்ட். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது நாட் an, ak. ஓகே, k varies from 1 to n. ஸோ இது வந்து எப்படி இருக்கு? ஓப்பனாக இருக்கு. ஸோ நீங்க அதை அதோட ரிலேட் பண்ணி பார்க்கலாம். ஒரு செட்டு க்ளோஸ்டா என்னன்னா அதனுடைய காம்ப்ளிமெண்ட் ஓப்பனா இருக்குதா என்னன்னு செக் பண்ணா போதுமா. ஓகே, பட் ஆர்பிட்ரரி யூனியன் நீட் நாட் பி ஓப்பன். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். இங்கே நான் ஒரு க்ளோஸ்டு செட் எடுத்திருக்கேன். க்ளோஸ்டு 1/n, ∞. இட் இஸ் அ க்ளோஸ்டு செட். ஸோ A1ன்றது 1, ∞. A2 1/2, ∞. இதுக்கு யூனியன் எடுத்தனா எனக்கு எப்படி கிடைக்கும்? 1/3. ஓகே, ஸோ நீ ரியல் லைன்ல ஸோ 1, 1/2. ஸோ இதுக்கு நான் யூனியன் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது நீ ரியல் லைன்ல இந்த லைன்ல இது எனக்கு 0, ஸோ 1. ஸோ ஃபர்ஸ்ட் செட் வந்து A1 வந்து இதுல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. அடுத்து ஸோ இப்படி எனக்கு நகர்த்துக்கிட்டே வருது. ஸோ இது நீங்கள் ஏஎன் as n tends to infinity போகும்போது 0 இன்க்ளூட் ஆகாது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே எனக்கு ஓப்பன் கிடைச்சிருது.
இப்போ இது யூனியன் எடுத்தீங்கன்னா ஓப்பன் இன்டர்வல் 0 to infinity இட் இஸ் நாட் க்ளோஸ்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுக்கலாம், நிறைய விதமாக கொடுக்கலாம். ஸோ இந்த இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ த ஆர்பிட்ரரி இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோஸ்டு செட் வந்து க்ளோஸ்டு, பட் ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட் நீட் நாட் பி க்ளோஸ்டு. ஓகே, ஸோ க்ளோஸ்ட்னஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓப்பன் செட்ஸை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த க்ளோஸ்ட்னஸ் இன்னும் வெவ்வேறு விதமாக எப்படி பேசுறது, ஸோ அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.